இது 2 டேஸ் விலாக் தாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே பார்த்து என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அது இன்றைக்கி அதிகாலையில் இன்றைக்கி 4 மணி அப்படின்றப்பவே தீவை ஏற்றி நான் வழிபாடு பண்ணி முடிச்சிட்டேன். நல்லபடியாக மன நிறைவாக இருந்துச்சு இந்த பூஜை பண்ணுறப்ப. ஒரு நாள் தவறுனா கூட எனக்கு தூக்கம் அந்தளவுக்கு வரும். அந்த டயத்துக்கு வந்தாலுமே நான் பார்க்க மாட்டேன். டக்குன்னு எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அப்படியே தீபம் போட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிருவேன். இதில் கிடைக்கிற மன நிறைவு, மன நிம்மதி எனக்கு எந்த இதுலேயுமே எனக்கு கிடைச்ச மாதிரி இல்லைங்க வீட்டில் இருக்கிற டயத்தில். பங்குனி மித்திரம் 1 வீக் நம்ம விரதம் இருந்து வரலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் ஸ்டார்ட் பண்ணி இருந்து பார்த்தேன். ஒரு 2 நாள் இருந்தேன். அதுக்கு மேலே என்னால் இருக்க முடியல. ஏன்னா காலையில் உள்ள பிரேக்ஃபாஸ்ட்டை மட்டும் அந்த டயத்துக்கு மட்டும் எடுத்துக்கலைன்னா எனக்கு தலைவலி பிரச்சனை வந்துடும். மதியம் கூட சாப்பிட்ற டைம் மாறுச்சுன்னா கூட பரவாயில்ல, அது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நைட்டுக்கும் அதே மாதிரி தான் பிரச்சனை இருக்காது தவறுனாலும். அந்த காலையில் மட்டும் என்னன்னு தெரியல, எனக்கு அந்த டைம் மட்டும் அந்த டயத்துக்கு எடுத்துக்கணும். அது மட்டும் டைம் மாறி வந்துச்சுன்னா லைட்டாக அப்படியே தலைவலி ஆரம்பிக்கும். ஆரம்பித்து அப்படியே லைட்டாக ஆரம்பிக்கிறது அப்படியே ஃபுல்லாக ஒவ்வொரு வலிய ஆரம்பிச்சிடும். அது என்னால் தாங்கவே முடியாத அளவுக்கு வந்துடும். அந்த அளவுக்கு தலைவலி இருக்க நேரம் யார்கிட்டையும் பேசுறது கூட பிடிக்காது. தம்பி ஏதாவது ஒரு வார்த்தை ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி சொல்லிட்டானா பயங்கர டென்ஷன் ஆயிரும் எனக்கு அந்த டயத்தில். அமைதியாக போயிரு தம்பி, அதிகமாக ஏதாவது என்கிட்ட பேசாத, பயங்கர தலைவலியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவேன். அப்புறம் புரிஞ்சுக்கிட்டு போயிடுவான். டீ கேக் ரெடி பண்ணுற டைம் பூஜை வேலையெல்லாம் முடிச்சுட்டு கேக் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் சமையல் ஆரம்பித்தேன். டீ போட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் சமையல் ஆரம்பித்து தம்பியெல்லாம் ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிச்சி விட்டு நான் காலையில் சாப்பிடாம இருந்தனால ஒரு மணி டைம் அப்படின்றப்ப தான் மதிய சாப்பாடு தான் சாப்பிட்டேன் காலையில் சாப்பிடாம. அந்த அந்த காலையில் டிஃபன் மட்டும் கரெக்டாக எடுத்துக்கலன்னா தான் அந்த பிரச்சனையெல்லாம் எனக்கு வரும். அந்த மாதிரி வந்த பிரச்சனை தான் இது எனக்கு அன்றைக்கி. நானும் ஒரு 2, 3 வாட்டி நான் அந்த மாதிரி விரதம் இருக்கலாம் அப்படின்னு இருந்து பார்த்துட்டேன். அந்த 3 வாட்டியுமே எனக்கு இந்த பிரச்சனை தான் நடந்துச்சு. அப்போ நம்ம உடம்ப வருத்தி நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம், மனசார நம்ம அந்த அளவுக்கு நினச்சி சாமி கும்பிட்றோமே அதுவே போதும் அப்படின்ட்டு என் மனசை நானே தேற்றிக்கிட்டேன். அதே நேரம் வெயிலில் போனால் கூட அந்த வெயில் டயத்தில் எனக்கு ஒத்துக்காது, சுத்தமாக ஒத்துக்காது. அப்படியே பயங்கரமான தலைவலி ஆரம்பிக்கும், அதுலேயும் ஆரம்பிக்கும். அதே மாதிரி எங்கேயாச்சும் நம்ம ஒரு கோவிலுக்கோ எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே ஒரு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது ஏதாவது ஒரு இடத்துல அப்படின்றது அதுவும் ஒத்துக்காது. இப்படி சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் நிறைய இதெல்லாம் வந்துச்சுனாலே எனக்கு அந்த மாதிரி மைண்டில் ஏறிட்டு, ஆனால் தலைவலியில் தான் வைக்கும். எனக்கு வேறு எந்த பிரச்சனையெல்லாம் வராது, அந்த மாதிரி தான் ஆரம்பிக்கும். அதுக்காக அந்த மாதிரி இடத்துக்கு போகிறது நான் ரொம்ப தவிர்த்துருவேன், போக மாட்டேன். இன்றைக்கி என்ன சாதம் வச்சோம்னா 1 பாட் ரைஸ் தக்காளி சாதம் தான் ரெடி பண்ணிட்டேன். என்ன சமையல் வைக்கிறதுன்னு ஒரே கன்ஃபியூஸு. சரி 1 பாட் ரைஸ் தக்காளி சாதம் வச்சு ஆனியன் ரைத்தா வச்சு கொடுத்துடலாம் அப்படின்றக்காக தான். அவனுக்கு ஆம்லேட் போட்டு கொடுக்க சொல்லுவான். நான் எதுவுமே சமைக்க மாட்டேன் தம்பி, 1 வீக்குக்கு மட்டும் எதுவுமே கேட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி முன்னக்கூட்டியே சொல்லிட்டேன், ஒரு 2 நாளைக்கு முன்னாலேவும். அதனால் ஆனியன் ரைத்தா போட்டு தக்காளி சாதம் வச்சு உருளைக்கிழங்கு வறுவல் மட்டும் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எல்லார மாதிரி முருகருக்கு விரதம் இருந்து வரணும், வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நினைக்க தான் செய்கிறேன். என்னால் அதை செய்ய முடியல. என்னுடைய உடல் பிரச்சனை இதோட சந்திக்க வேண்டியது இருக்கிறதுனால தான் அதை மட்டும் என்னால் பண்ண முடியலேன்னு கொஞ்சம் ஃபீலாக இருக்கும். என்ன பண்ணுறது, நம்மளையும் பார்த்துக்கணும்ல அப்படின்றக்காக தான். நான் முடியலை அப்படின்னு இருந்துட்டேன்னா எனக்கு அடுத்து பார்க்குறதுக்கு வீட்டில் ஆள் கிடையாது. அதனாலேயே தான் அதை நினச்சே தான் நான் என்னை எப்படி இந்த மாதிரி கொண்டு போயிட்டுருக்கேன். நம்ம உடம்பு எதுக்கு ஒத்துழைக்குதோ அதை மட்டும் செஞ்சால் போதும் அப்படின்ற மாதிரி செஞ்சுக்கிறேன். அவங்க அப்பா சொல்லுவாங்க, விரதம் இரு வேணான்னு சொல்லலை, சாப்பிடு, சாப்பிடாம இருந்துட்டு உன்னைய வருத்திக்கிட்டு இருந்துட்டு உனக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளேயே தானே இருக்கோம், அந்தளவுக்குலாம் நமக்கு ஒன்றும் பிரச்சனையும் வராது அப்படின்னு நினச்சி கொஞ்சம் அப்படி தான் நினச்சி ஆரம்பிப்பேன். அது லேட்டாக தான் அதோட வெளி என்னன்னு எனக்கு தெரிய வரும். பயங்கரமான தலைவலியோடு அன்றைக்கி நைட்டு தூங்கிட்டேன். எதுவுமே என்னால் டிஃபன் எதுவுமே ரெடி பண்ண முடியாது. நீங்கள் முடிஞ்சால் எதாவது வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க, அல்லது உங்களால் முடிஞ்சால் தோசை மாவு இருக்குது, தோசை ஊற்றி சட்னி ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க என்ன பண்ணாங்க, சரி ரைட்டு ஒன்றும் நீ செய்ய வேணாம், பேசாம தூங்கு, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, ரெடிமேடு சப்பாத்தி வாங்கிட்டு வந்து சப்பாத்தி ரெடி பண்ணி தேங்காய் சட்னி தான், அவங்களுக்கு குருமாலாம் செய்ய தெரியாது, அதனால் தேங்காய் சட்னி ரெடி பண்ணி அப்புறம் எனக்கு 2 சப்பாத்தி கொடுத்தாங்க, சாப்பிடுமான்னு சொல்லி சாப்பிட சொன்னாங்க. 2 மட்டும்தான் கஷ்டப்பட்டு சாப்பிட்டு முடித்தேன். அப்புறம் நான் தூங்கிட்டேன். அந்த தலைவலி பயங்கரமான தலைவலி, அந்த சிம்டம் காலையில் வரைக்கும் அது லைட்டாக மைண்டு ஃபுல்லாக அதே நினப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். எப்போ தலைவலி வந்தாலும் அந்த பிரச்சனை எனக்கு இருக்க தான் செய்யும். இத்தனை நாள் தூங்கி எழுந்திரிக்கிற வரைக்கும் அந்த சிம்டம் இருக்கும். அப்போ லேட்டாக தான் அடுத்த நார்மலாக வரும். இது ராமர் வில்லு மாதிரி நம்ம வீட்டில் எந்த நேரத்தில் இருந்தாலும் காலையில் அந்த அது வருது, என்ன எங்கேருந்து வருது என்னன்னு எனக்கு கண்டுபிடிக்கவே முடியல. ஆனால் அது மட்டும் காலையில் நம்ம வீட்டில் வருது.
இந்த லோட்டஸ் வந்து நீங்கள் எங்கே வாங்குனீங்க நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஏரியாவில் இருக்கிறவங்க தான் கேட்டாங்க. ரொம்ப அழகாக இருக்குது வீடியோவில் பார்க்குறப்ப பூஜை அறையில அப்படின்னாங்க. அவங்களுக்காக தான் இந்த இதை காமிச்சிருக்கேன். இது மீஷோவில் தான் ஆர்டர் போட்டு வாங்கினேன். இது 200. ஆனால் எனக்கே இது ரொம்ப பார்க்க பிடிச்சி தான் நான் ஆர்டர் போட்டேன். நல்லா வாஷ் பண்ணிக்கலாம், தண்ணி போட்டுக்கலாம், அந்த மாதிரி தூசி எதுவும் படிஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா வாஷ் பண்ணிட்டும் வச்சுக்கலாம். நல்லாயிருக்கு, பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால தான் அதை வாங்கினேன் நானுமேவும். அப்புறம் அடுத்த நாள் என்ன பண்ணேன்னா, இது வந்து ஃப்ரைடே நைட்டு அன்றைக்கி டிஃபன் என்ன பண்ணேன், நான் சப்பாத்தி ரெடி பண்ணிட்டேன் வீட்டில். சப்பாத்தி ரெடி பண்ணி உருளைக்கிழங்கு கிரேவி தான் ரெடி பண்ணி வச்சு சாப்பிட்டோம். அதிகபட்சம் நான் வந்து மீஷோவில் ஆர்டர் போட்டேன்னா 250க்கு மேலே நான் போகவே மாட்டேன். அதுக்குள்ளே மட்டும்தான் போடுவேன். அது அடுத்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுக்குள்ளே போனோம்னா அது எப்படி வருமோ, நல்லா இருக்குமோ என்னன்ற ஒரு ஃபீலாகவே நினப்பாவே இருக்கும் அது. அதனால 250க்கு மேலே போட மாட்டேன். ஆனால் அந்த அளவுக்கு போடுறதுமே எனக்கு நல்லா ஒர்த்தாக தான் எல்லாமே நான் போடுற வரைக்குமே நானும் கிட்டத்தட்ட ஒரு 40க்கு மேலேயே நான் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன். ஆனால் நல்லா தான் எனக்கு வந்திருக்கு இது வரைக்குமே வந்தது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எதுவுமே ரிட்டன் நான் போட்டதே இல்லை. அந்தளவுக்கு நான் எதிர்பார்த்த மாதிரி தான் வந்திருக்குது. 2 வாட்டி ட்ரெஸ் ஆர்டர் பண்ணேன் சேரீ. அது 2 வாட்டியுமே நான் போட்ட டிசைன் எல்லாமே அதே மாதிரி தான் வந்துச்சு. ஆனால் நான் போட்ட கலர் வரல, வேறு கலர் வந்துச்சு. அதான் எனக்கு ஒரு சின்ன ஏமாற்றம் 2 வாட்டியுமேவும்.